அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வங்கியியல். நவீன வாணிபத்தினுடைய முதுகெலும்பாக செயல்படக்கூடியதான் இந்த வங்கித்துறை. வணிக வங்கிகள் வாணிபத்திற்காக குறுகிய கால கடனளித்தல் மற்றும் கடன் உருவாக்கல் செய்யக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னது வந்து கால்பர்ட்சன். வணிக வங்கிகள் வாணிபத்திற்காக குறுகிய கால கடனளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னவர் கால்பர்ட்சன். உலகில் முதல் கடன் நிதி வழங்கும் வங்கி எது அப்படின்னா வெனிஸ் வங்கி தான் ஃபர்ஸ்ட் கடன் வழங்கக்கூடிய வங்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. கடன் நிதி வழங்கும் வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தி வங்கி அப்படின்றது வந்து 1157ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இந்தி வங்கி வந்து துவங்கப்பட்ட ஆண்டு 1157ல துவங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? 1856ல துவங்கப்பட்ட ஒரு தனியார் வங்கியிலிருந்து உலகின் முதல் மைய வங்கி ஸ்வீடன் வந்து ரிக்ஸ் வங்கி. 1856ல துவங்கப்பட்ட ஒரு தனியார் வங்கியிலிருந்து உலகின் முதல் மைய வங்கி ஸ்வீடன் அண்ட் ரிக்ஸ் வங்கி. எந்த ஆண்டில் ஸ்வீடனில் கூட ரிக்ஸ் வங்கி எந்த ஆண்டில் இங்கிலாந்து வங்கி நிறுவப்பட்டது? 1694ல. ஸ்வீடன் ரிக்ஸ் வங்கி வந்து 1867வது வருஷம் பணத்தை வெளியிடுவதற்கான முழு உரிமையை அது பெற்றுக்கொண்டது. ஓகேங்களா? 1864 தோற்றுவிக்கப்பட்டு பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி இங்கிலாந்து வங்கி. 1864 தோற்றுவிக்கப்பட்டு பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி இங்கிலாந்து வங்கி. 1820வது வருஷம் பிரசல்ஸ் கூட்டப்பட்ட பன்னாட்டு நிதி மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் மைய வங்கிகள் தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது மைய வங்கிகள் இப்போ எப்படி தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்றது எப்படின்னா 1820வது வருஷம் பிரசல்ஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல கூட்டப்பட்ட பன்னாட்டு நிதி மாநாட்டில் கான்ஃபரன்ஸ்ல எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் அதுதான் மைய வங்கிகள் தோற்றுவிக்கப்பட்டது. வருஷம் 1820. தென்னாப்பிரிக்கா ரிசர்வ் வங்கி எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு? 1921. சீன மைய வங்கி 1828. நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி 1934. இந்தியாவுக்கும் 1934 தான். ரெண்டுமே 1934 தான். நமக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 1934. நியூசிலாந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் நியூசிலாந்து ரிசர்வ் பேங்க்கும் வந்துட்டு 1934 தான். சிலோன் மைய வங்கி வந்து 1950. இஸ்ரேல் மைய வங்கி 54. இந்தியாவின் முதல் மைய வங்கி இந்துஸ்தான் வங்கி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்தியாவினுடைய முதல் வங்கி வந்து முதல் மைய வங்கி வந்து இந்துஸ்தான் வங்கி. ஓகே. அண்ட் பிரசிடென்சி வங்கிகள் என்று அழைக்கப்படக்கூடிய வங்கிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி. பிரசிடென்சி வங்கிகள் அப்படின்றது வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி. வங்காளம் வந்து 1806, மும்பை வந்து 1840, சென்னை வந்து 1843. வணிக வங்கிகள் %% பணத்தினை ரொக்க இருப்பாக வைத்திருக்க வேண்டும். 20%. வணிக வங்கிகளின் பங்கு மூலதன புரட்சி, கடன் உருவாக்கம், நிதியை முறைப்படுத்துதல். அதாவது வணிக வங்கிகளுடைய பங்கு என்ன அப்படின்றத பார்த்தோம்னா மூலதன புரட்சி, கடன் உருவாக்கம். ஓகேங்களா? இதனுடைய பங்கு என்னன்னா மூலதன புரட்சி, கடன் உருவாக்கம், நிதியை முறைப்படுத்தல், சரியான வகை தொழில்கள், கடன்களை பணமாக மாற்றுதல், ஊக்கப்படுத்துதல், அரசுக்கு நிதி அளித்தல், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துதல். இதுதான் வந்து நம்ம வணிக வங்கிகளுடைய பங்கு. மூலதன புரட்சி, கடன் உருவாக்கம், நிதியை முறைப்படுத்தல், சரியான வகை தொழில்கள், கடன்களை பணமாக மாற்றுதல், ஊக்கப்படுத்தல், அரசுக்கு நிதி அளித்தல், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துதல். ஓகேங்களா? இந்திய ரிசர்வ் வங்கி வந்து 2018-19 வருஷத்துல தனது உபரி நிதியிலிருந்து மத்திய அரசுக்கு 68,000 கோடி நிதி வழங்கிச்சு. எந்த வருஷம்னா 2018-19. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமை ஆக்கப்பட்ட வருஷம் வந்து ஜனவரி 1, 1949. இந்தியாவில் நாணயங்கள் மற்றும் ₹1 காகித பணத்தை தவிர அனைத்து வகையான காகித பணத்தை வெளியிடுவது உரிமை பெற்ற நிறுவனம் வந்து இந்தியன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இதனுடைய தலைமை அலுவலகம் வந்து 1937 கொல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. ஓகேங்களா? 18ஆம் நூற்றாண்டுல காகித பணம் வெளியிடும் அந்த முறை வந்து துவங்கப்பட்டுச்சு 18ஆம் நூற்றாண்டு. அண்ட் முதலில் காகித பணத்தை அச்சடித்த வங்கிகள் எது அப்படின்னா வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி. ஓகேங்களா? வங்காள வங்கி, மும்பை வங்கி,
சென்னை வங்கி. இதை தான் முதல் வந்து அவங்க வந்து அச்சடிச்சாங்க. பணத்தை அச்சடித்த வங்கிகள். ஓகே. முதலில் காகித பணத்தை அச்சடித்த வங்கிகள்: வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி. ஷெர்ஷா சூரி வந்து ரூபாய் 1க்கு 40 செப்பு நாணயங்கள் அப்படிங்கிற விகிதத்துல முதல் ரூபாய் வெளியிட்டார். ₹1க்கு 40 செப்பு நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னா ஷெர்ஷா சூரி. சமஸ்கிருத சொல்லான ரௌபியாவிலிருந்து ரூபாய் அப்படிங்கிற வார்த்தை தோன்றியது. ரூபாய் அப்படின்றது எங்கேருந்து வந்துச்சுன்னா சமஸ்கிருத சான்ஸ்கிரிட் வேர்டான ரௌபியாவிலிருந்து வந்தது. அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் 1999 1999. இந்திய ரிசர்வ் வங்கி குறைந்த தீர்ப்பாயத்தினை அறிமுகப்படுத்தியது. இந்திய ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கான குறைந்த தீர்ப்பாயத்தினை அறிமுகப்படுத்தியது. கடன் கட்டுப்பாட்டு நுட்பம் என்பது மைய வங்கியினுடைய பணவியல் மேலாண்மையினுடைய ஒரு முக்கிய நோக்கமாகும். ஓகேங்களா. கடன் கட்டுப்பாட்டு முறைகள் 1934 வருஷத்துல இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் மற்றும் 1949 வருஷம் வங்கி நெறிமுறை சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. கடன் கட்டுப்பாட்டு முறைகள் 1934 வருஷம் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம். ஏன்னா ரிசர்வ் வங்கி ஸ்டார்ட் பண்ணதே 1934 தான் இல்லையா. ஸோ வங்கி நெறிமுறை சட்டம் 1949. அடுத்து மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி. இதனை முதலாக பரிந்துரைத்தவர் கீன்ஸ். ஓகேவா. மாறும் ரொக்க இருப்பு விகிதத்தை முதலில் அமல்படுத்திய வங்கி எது அப்படின்னா ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம், அமெரிக்க மைய வங்கி. ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம். வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் பொழுது விதிக்கும் வட்டி விகிதங்கள் அப்படிங்கிறது ரெப்போ ரேட். ஸோ வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அவங்களுக்கு கடன் வழங்குது அப்படின்னா அதுக்கு பேரு ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. ரெப்போ விகிதம். வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி விரும்பும் வட்டி விகிதம் தான் மேல் ரெப்போ ரேட். மேல் ரெப்போ விகிதம். வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி விரும்பும் வட்டி விகிதத்தை என்ன சொல்லுவோம்னா மேல் ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்திய ரிசர்வ் வங்கி தனக்கு கீழாக 3 அடுக்கு வழியாக விவசாயத்திற்கான கடனை வழங்கி வருகிறது. சரிங்களா. அதில் ஸ்பெஷல் வந்து மாநில கூட்டுறவு வங்கியும் மத்திய கூட்டுறவு வங்கியும். 1982 வருஷத்துக்கு அப்புறம் விவசாய கடன் சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளையும் நபார்டு வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து பெற்றுருச்சு. எந்த பேங்க்கு? நபார்டு பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து விவசாய கடன் சம்பந்தமான எல்லா பொறுப்புகளையும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு வாங்கிடுச்சு. வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகம் தொடங்கப்பட்ட வருஷம் 1963 ஜூன் 1ஆம் தேதி. வட்டார வங்கிகள் அப்படின்றது வந்து கிராமின் வங்கிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. வட்டார வங்கிகளுக்கு பேரு கிராமின் வங்கிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்திரா காந்தி அவர்களுடைய 20 அம்ச பொருளாதார திட்டத்தினுடைய ஒரு முக்கிய அம்சம் கிராமப்புறங்களில் வசிக்கும் விவசாயிகள் மற்றும் கைவினை கலைஞர்களை அந்த கடன் சூழலிலிருந்து விடுவிப்பது தான் அவங்களுடைய பொருளாதார இது ஆக்சுவலாக கடன். ஓகேங்களா. கடன் சூழலிலிருந்து விடுவிப்பது தான். வட்டார கிராம வங்கிகள் ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் 1975. வட்டார ஊரக வங்கிகளுடைய மூலதனம் அப்படின்னு பார்த்தோம்னா மைய அரசு 50%, மாநில அரசு 15%, நடத்துகின்ற பேங்க் வந்து 35%, வணிக வங்கி 35%. இதுதான் வட்டார ஊரக வங்கிகளுடைய மூலதனம். நபார்டு வங்கி வழங்கக்கூடிய 3 அடுக்கு கூட்டுறவு கடன் முறையும் இந்த 2 பேஸ் பண்ணி தான். துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் அனைத்து விவசாயிகள் கடன்களுக்கான தலைமை அமைப்பாக செயல்படும் வங்கி வந்து நபார்டு. நபார்டு வந்து 1982 தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டத்தின் வழியாக இந்திய அரசுடைய இயக்குனர் குழுவிலிருந்து நபார்டு வங்கியின் இயக்குனர் குழுவிற்கு 3 பரிந்துரைத்துள்ளது. ஓகேங்களா. அடுத்து மூவரை வந்து நபார்டு வங்கியினுடைய இயக்குனர் குழுவுக்கு பரிந்துரைக்கிறாங்க. ரிசர்வ் வங்கியினுடைய துணை ஆளுநர் நபார்டினுடைய தலைவராக இருப்பார். ரிசர்வ் வங்கியினுடைய துணை ஆளுநர் வந்து நபார்டோட தலைவர். அடுத்து நபார்டு வங்கி வந்து எந்தெந்த வங்கிகளுக்கு கடன்களை வழங்குறது? மாநில கூட்டுறவு வங்கிகள், நிலவள வங்கிகள், வட்டார ஊரக வங்கிகள், இதுங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்க. மத்திய அளவில் தொழில் நிதிக்கான அமைப்புகள் வந்து இந்திய தொழில் நிதி கழகம், இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டு கழகம், இந்திய தொழில் மேம்பாட்டு கழகம். மத்திய அளவில் தொழில் நிதிக்கான அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தொழில் நிதி கழகம், இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டு கழகம், இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி, மாநில அளவில் தொழில் நிதிக்கான அமைப்புகள், மாநில நிதி கழகங்கள்,
மாநில தொழில் மேம்பாட்டுக் கழகம், இந்திய தொழில்நிதிக் கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1948 ஜூலை 1. 1948 ஜூலை 1. ஓகேங்களா? ஐசிஐசிஐ வங்கியினுடைய பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் நிறுவனங்களுக்கு உதவி பண்ணுறது, அந்நிய செலவாணி கடன்களை வழங்குறது, வர்த்தக வங்கி பணிகள், கடன் பெற சான்று வழங்குதல், திட்டங்களை நிறைவேற்ற ஏற்பாடு செய்தல், வீட்டு வசதி கடன்கள் வழங்குதல், குத்தகை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், இதெல்லாமே அவங்களுடைய வேலைகள் தான். யாரோட வேலைகள்னா ஐசிஐசிஐ வங்கியினுடைய வேலைகள். ஓகேங்களா? ரெட்டுன்னு இது வேற பாட்டு நினச்சிருவீங்க. அதனால் நான் கோட் பண்ணியே காமிச்சிட்றேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அவங்களுடைய வேலைகள். தொழில் நிறுவனங்களுக்கு உதவுறது, அந்நிய செலவாணி, வர்த்தக வங்கி பணிகள், கடன் பெற சான்று வழங்குதல், திட்டங்களை நிறைவேற்ற ஏற்பாடு செய்தல், வீட்டு வசதி கடன்கள் வழங்குதல், இதில் குழந்தை குத்தகை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் எல்லாமே. இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டுக் கழகம் ஒரு நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1955 ஜனவரி 5. முதல் ஐசிஐசிஐ வங்கி தனக்கான நிதியை பன்னாட்டு முதல் மூலதன சந்தையிலிருந்து பெறுகிறதுனா 1973ல் 73ல். இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முழு துணை அமைப்பாக இருந்தது. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முழு துணை அமைப்பாக இருந்துச்சு. 1976 பிப்ரவரி 16ல் முதல் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி இந்திய அரசுக்கு சொந்தமான தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமாக மாறியது 1976ல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே வங்கியியல் அப்படிங்கிற அந்த சாப்டரை குறித்து தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்குறோம். அதனால் பேங்கிங் குறித்து நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மற்ற பேங்க்ஸோட பணிகள் என்ன, அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ எல்லாமே இதில் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு வங்கியல் சாப்டருக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷனுக்காகவும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. தேங்க்யூ.